இந்த லெசன்ல நம்ம ஃபுட்நோட் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். ஃபுட்நோட் கமாண்ட் எங்க இருக்கு? டைப் மெனு, இன்சர்ட் ஃபுட்நோட். இந்த இன்சர்ட் ஃபுட்நோட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ புக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த புக்ல சில இடத்துல ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான டெஃபினிஷன் வந்து கீழே அந்த புக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபுட்நோட் கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிற பத்தி நம்ம பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த வார்த்தை கூட உங்களுக்கு ஃபுட்நோட் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கர்சர் பிளிங்க் பண்ண வச்சிருங்க. டைப் மெனுல இன்சர்ட் ஃபுட்நோட். அப்படி உங்களுக்கு பாத்தீங்களா கமாண்ட் வந்து டிசேபிளா இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கு. இன்சர்ட் ஃபுட்நோட் கமாண்ட் கிளிக் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ண ஒன்னுன்ற சிம்பிள் இருக்கு, அதே சிம்பிள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கு. இங்க நாம டைப் கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியுங்க. கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் ஒரு ஃபுட்நோட் கிரியேட் பண்றேன்னா மறுபடியும் வேற இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே டைப் மெனுல இன்சர்ட் ஃபுட்நோட் கிளிக் பண்றீங்க. ரெண்டுக்கு மாறிடுச்சு. நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரியாவை ஜூம் பண்ணி பாருங்க. 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. இந்த 1ஓட இன்ஃபர்மேஷன் இங்க 1ல இருக்கும், பிளஸ் இந்த 2 நம்பரோட இன்ஃபர்மேஷன் இங்க 2ல இருக்கும். இந்த ஃபுட்நோட்ல நம்ம எடிட் பண்ணணும் கொஞ்சம். இல்ல எனக்கு இப்போ வந்து நார்மல் 1 2 3 இருக்கு, எனக்கு வந்து ஏஸ்டிச்சா வேணும் ஆர் ஏபிசிடியா வேணும் அப்படின்னு நம்ம மாத்தணும்னா ஃபுட்நோட் ஆப்ஷன்ஸ்ல போய் மாத்திக்கலாம். நம்ம டைப் மெனுல ஃபுட்நோட் ஆப்ஷன் செலக்ட் பண்றோம். அதுல பாத்தீங்களா நம்பரிங் ஸ்டைல்ல நமக்கு நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி செலக்ட் பண்ணீங்கன்னா ஏபிசிடி வரும், ஆர் ரோமன் லெட்டர் ஆர் சிம்பிள்ஸ், நம்ம எது வச்சாலும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்ன? ஃபுட்நோட் வந்து பிராக்கெட்டா வரணுமா இல்ல ஸ்பெஷல் கேரக்டர் பிராக்கெட்டா வரணுமா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கிறீங்க. அது எங்க வரணும்? ஃபுட்நோட் ரெஃபரன்ஸ் மட்டும் வரணுமா அல்லது ஃபுட்நோட் டெக்ஸ்ட் அல்ல போத்துக்கு வரணுமா? போத்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மாறிடும். அதுவே நீங்க ஃபுட்நோட் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாருங்க, ஓகே கொடுத்து பாருங்க. அங்க மேல கொடுத்தீங்கன்னா அங்க மட்டும் உங்களுக்கு பிராக்கெட் வந்திருக்கும். திரும்ப ஃபுட் ஆப்ஷன் கொண்டு போறோம். அந்த ஃபுட்நோட் இங்க என்னன்றத நீங்க இங்க கொடுத்துக்க முடியும். நான் டேப் செலக்ட் ஆகும், நம்ம அது கொடுத்துக்கலாம். அது ஃபுட்நோட் வந்து எப்படி ஃபார்மேட்டிங் வரணும் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். பாத்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்தோம்னா சப்ஹெட்டிங் நான் சூஸ் பண்றேன், உங்களுக்கு இங்க சப்ஹெட்டிங் சூஸ். அடுத்து லேஅவுட் போறீங்க. லேஅவுட் போயிட்டு இந்த பேராகிராஃபுக்கு இந்த ஃபுட்நோட் வந்து எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் வரணும்ன்றத நீங்க இந்த ஏரியால கொடுத்துக்க முடியும். 5 mm கொடுத்து ஸ்பேஸ் விடுறேன். 5 mm உங்களுக்கு இங்க நடந்திருக்கு. நம்ம ஓகே கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேம் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்களா இங்க இருந்து உங்களுக்கு 5 mm இருக்கு. ஃபுட்நோட் ஆப்ஷன் கொண்டு வந்துக்கலாம். அதுல லேஅவுட்ல இங்க ஒரு லைன் இருக்கு இல்லீங்களா மேல, இந்த லைனோட திக்னஸ் எனக்கு மாத்தணும் இல்ல சின்னது பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க மாத்திக்க முடியும். ஹேர் லைன் என்ன கலர்ல வேணும் அப்படின்றத நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன டைப்ல வேணும் அப்படின்றதுல நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபுட்நோட் வந்து ரெண்டாவது ஃபுட்நோட்டை நான் அடுத்த பேஜுக்கு கொண்டு போறேன். அப்ப அந்த ஃபுட்நோட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ஜம்ப் ஆயிரும். அது எப்படி ஜம்ப் ஆகுன்னு பாக்கலாங்களா? இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப மென்டல் ஹெல்த்தோட பண்ணிட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்நோட் ஹெல்த் 1ன்ற இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு ஃபுட்நோட் மட்டும் தான் இருக்கு. அடுத்த பேஜ் போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபுட்நோட் 2 வந்துருது இல்லைங்களா? அதனால உங்களுக்கு அந்த பேஜ்ல ஃபுட்நோட் 2 வருது.